ஆக்சுவலா குக் பண்றவங்கலாம் ரொம்ப கைண்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட லவ் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுல உண்மையா? ஆமா, பிடிச்சவங்களுக்காக சமைச்சு கொடுக்கறது தானே குக் பண்றதே. கரெக்ட். ஸோ அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. ராகில நம்ம என்ன பண்ணி கொடுத்தாலும் ஐயே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. அது குழந்தைங்க வளர்ந்துட்டா கூழ் சாப்பிடவே மாட்டாங்க. ஆமா. ஸோ அந்த டைம்ல அது 12 o'clock அந்த டைம்ல இந்த மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். எனக்கு எதுவும் ஹாட் சாக்லேட் ஃபீட் கொடுக்குது. ஆமா, அப்புறம் ராகில தான் ஹாட் சாக்லேட் பண்றாங்க, ஏமாத்துறாங்களோ? சீரியஸா ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். நான் சும்மா சொல்லல, நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹெல்த்தின்னு வேற சொல்லிருக்காங்க. ஆமா, குழந்தைங்க அது குடிக்காத டைம்ல இந்த மாதிரி ஷேக்ஸ் குடிச்சா குடிப்பாங்க. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். குமுதம் ஸ்நேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு செலிபிரிட்டி குக்கிங்ஸ். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்குமே போர் அடிக்காத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது குக்கிங் தான். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட குக்கிங் ஷோவில் ரொம்பவே ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி வந்திருக்காங்க. நிறைய டிஷ்ஷஸ்லாம் நமக்காக செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கோமதிஸ் கிச்சன்லேருந்து கோமதி வந்திருக்காங்க. ஸோ அவங்களை நம்ம ஷோக்கில் வெல்கம் பண்ணிடலாம். மேம், நீங்கள் வந்து புது புது டிஷ்ஷை எங்களுக்கு இறக்கிட்டு இருக்கீங்க. குறிப்பாக வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷாக இறக்கிட்டு இருக்கீங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க மாதிரி. ஆக்சுவலாக இப்போ இருக்க குழந்தைங்க நிறைய பேர் இந்த மில்க் ஷேக் வேணும் அப்படின்னு பயங்கரமாக, ஏன்னா அந்த கலருக்காகவே வந்துட்டு அவங்க ரொம்ப டெம்ப்ட் ஆகுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு மில்க் ஷேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணலாம்? ராகி மில்க் ஷேக் பண்ணலாம். ராகி சாக்லேட். நாங்கள் வந்து ராகி கூழ் சாப்பிட்ருக்கோம். ராகில மில்க் ஷேக், அதுலேயே அப்படியே மில்க் ஷேக் சாக்லேட் ஃப்ளேவரில். ஓகே, பார்க்கவும் எப்படி ஹாட் சாக்லேட் மாதிரி இருக்கும்ல, ஹாட் சாக்லேட் டேஸ்ட். ஆனால் பட் அதில் நியூட்ரிஷன் ப்ரோட்டீன் எல்லாமே அதிகமாக இருக்கும் ராகி சேர்க்கறதுனால. ஓகே, ஆக்சுவலாக எப்படின்னு நம்ம ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாமா? தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் எடுத்துருக்கிறேன். ஓகே, ஒரு டம்ளருக்கு 3 டேபிள் ஸ்பூன். இல்லை, ஸ்பூன் நார்மல் ஸ்பூன் சைஸ் 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துருக்கிறேன். மில்க் ஷேக் இது வந்து ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் குடிக்கலாம். இப்போ வந்து கலந்துக்கலாம். அதில் கலந்துக்கிட்டே செய்யும் போது கட்டி வராது. ஸோ ஈஸி, நம்ம டைரக்டாக போகும்போது கண்டிப்பாக ஆமாம் லம்ஸ் விழுந்துட்டும், அப்புறம் அதுவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி கலந்துக்கிட்டா ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக குக் பண்ணுறவங்களாம் ரொம்ப கைண்டாக இருப்பாங்க. அவங்க கிட்ட லவ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதில் உண்மையா? ஆமாம், பிடிச்சவங்களுக்காக சமைச்சு கொடுக்கறது தானே குக் பண்ணுறதே. கரெக்ட். ஸோ அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா, சேர்த்த உடனே கட்டி ஆகுது. ஓகே மேம், நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் எது அவங்க இம்ப்ரெஸ் பண்ணுற ஒரே வேலையே சமையல் கொடுக்குறது தான். நம்மளால முடிஞ்சது அது மட்டும் தான். அந்த மாதிரி ஏதாவது எஃபர்ட் போட்டு அந்த மாதிரி பண்ண ஏதாவது ஒரு மொமெண்ட் எங்களுக்காக ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் அந்த மாதிரி வெரைட்டியாக ஒரு 10 டிஷ்ஷஸ் கிட்ட பண்ணி ஒரு நாள் அவங்கள அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். ஆமாம், 10 டிஷ்ஷஸ் வந்து ஒரே நாளில்? ஐயோ, சூப்பர், இது வேற லெவலில் இருக்கு. எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த? புரியல. அதாவது அந்த 10 டிஷ்ஷஸ் பண்றதுக்கு எப்போ, எப்படி நைட் ஃபுல்லா தூங்கி இருக்க மாட்டீங்க, அப்படி ஏதாவது ஆரம்பிச்சிங்களா? இல்ல மதியம் பண்ணது தான். ஸோ 11 o'clock ஆரம்பிச்சு 2 o'clock முடிச்சாச்சு. ஓ வாவ், 11 o'clock ஆரம்பிச்சு 2 o'clock முடிச்சாச்சு. அதுக்குள்ள நாங்களாம் ஒரு டிஷ் பண்றதே பெரிய விஷயம். நீங்க 10 டிஷ் வந்து எப்படி பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மேம் சொன்னாரு? 10 டிஷ்ஷுமே சாப்பிட்டு அவங்க நம்ம கேட்குற அளவெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலா இதுதான் இந்த மேல் கிட்ட இருக்க ப்ராப்ளமே. அதுதான், உங்களுக்காக ஒருத்தவங்க வந்து எஃபர்ட் போட்டு இப்படி சமைச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அப்படியே சமைச்ச கைக்கு வந்து டைமண்ட் ரிங்கோ அந்த மாதிரி கோல்டு பேங்க்லாம் வாங்கி கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னாலே வந்து அது பெரிய கிஃப்ட் தான். நான் சொல்லிடுறேன் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ணும்போது அப்படியே காலில் விழுந்துருங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆனால் என்னோட பிரதர் இன்லாலாம் அப்படிதான். அவங்களுக்கு என்ன சமைச்சாலும் எப்படினாலும் பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேபி கொஞ்சம் சொல்றதுக்கு நம்ம சொன்ன கொஞ்சம் ஓவர் ஆடுவாளோ அப்படின்றதுனாலே சொல்லாம இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்ப அவர் எதுவும் சொல்லணும்னு உங்களுக்கு இல்ல சொல்லுவாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஆனா எல்லார்கிட்டயும் போய் பேசுவாங்க என்ன பத்தி தான். என்னோட வைஃப் மாதிரி சமைக்க முடியுமா, கோமதி அப்படி பண்ணுவான்னு சொல்லுவாங்க. ஆனா என்கிட்ட இத சொல்லும்போது உங்க மாமியார் என்ன ஃபீல் பண்ணுவாங்க? அவங்களும் ரொம்ப அப்படியே அன்பு மலை பொழிய கேரக்டர் தான். அதனால வந்து தப்பிச்சிட்டீங்க.
அவங்க என்ன சொன்னா சந்தோஷம் படுவாங்க. ஓகே நைஸ். ஸோ மற்றவங்க மாதிரி அவங்கன்னு சொல்ல முடியாது. போதும் குடும்பம் மாதிரி இருப்பீங்க போலயே எல்லாருமே. நாங்கள் வந்து ரொம்ப பாசக்கார குடும்பம் அந்த மாதிரி. சரி, ராகி மில்க் ஷேக்கு ராகி சேர்த்துக்கலாம். ஓகே. ஆல்ரெடி காய்ச்சின ராகி. உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட. இப்போ வந்து சாக்லேட் பவுடர், கொக்கோ பவுடர் ஃப்ளேவருக்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்து. இதுலயே வந்து ராகில நம்ம என்ன பண்ணி கொடுத்தாலும் ஐயே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க. அது குழந்தைங்க வளர்ந்துட்டா கூழ் சாப்பிடவே மாட்டாங்க. ஆமா. ஸோ அந்த டைம்ல அது 12 o'clock அந்த டைம்ல இந்த மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். இது ஆல்ரெடி சோக் பண்ண பாதாம் அண்ட் முந்திரி அதுவும் சேர்த்துக்கலாம். ஓகே. இது வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்டர் கொடுக்கும். ஸோ அதனால இப்போ தேவையான கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கிரைண்ட் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கலாம். ஓகே மேம். பரவாயில்ல மேம், சேப்பு கடைசியா வயசு பொண்ணு பிரச்சனை இல்லை, இறக்கும் போது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். ஓகே. இந்த மில்க் ஷேக் தேவையான ஸ்வீட் சேர்த்து. ஸோ இதுக்கும் வந்து நம்ம நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா குழந்தைங்களுக்குனால ஸோ ஸ்வீட் கொடுக்கல. இப்போ எடுத்துக்கலாம். ஊற்றிக்கலாம். நட்ஸ் எல்லாம் போடல? போட்டுடே. ஓ போட்டிங்களா சிஸ்டர்? நான் பண்ணுறேன். ஹாட் சாக்லேட் மாதிரி இருக்கு. குழந்தைங்க நிஜமாவே ஹாட் சாக்லேட் தான் நினைப்பாங்க. ஆமா, இப்போ நீங்க எனக்கு குடிக்கும்போது நானே இப்போ ஹாட் சாக்லேட் மனசுல நினைச்சிட்டு தான் குடிக்கிறேன். ரொம்ப சூடா இருக்குமோ? இல்ல இல்ல, குடிச்சு பாருங்க. சூடெல்லாம் இருக்காது. ஓகே ஓகே. ஸ்வீட் மட்டும் இல்ல. இல்ல ஸ்வீட் ஆக்சுவலா கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கு. எனக்கு ஏதோ ஹாட் சாக்லேட் ஃபீல் கொடுக்குது. ஆமா. அப்புறம் ராகில தான் ஹாட் சாக்லேட் பண்றாங்க, ஏமாத்துறாங்களோ? சீரியஸா ரொம்ப சூப்பரா இருக்கு மேம். நான் சும்மா சொல்லல, நிஜமாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஹெல்த்தின்னு வேற சொல்லிருக்கீங்க. ஆமா, குழந்தைங்க அது குடிக்காத டைம்ல இந்த மாதிரி ஷேக்ஸ் குடிச்சா குடிப்பாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா டெஃபினட்டா குழந்தைங்க வந்து ராகி வந்து டெய்லியுமே இன்டேக் பண்ணிப்பாங்க. கரெக்ட், ரொம்பவே சூப்பரா இருக்கு மேம். ஆக்சுவலாக வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு எப்படா நம்ம வந்து ராகியை வந்து இன்டேக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பயங்கர கன்ஃபியூஷனில் இதுக்கப்புறம் வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ராகி மில்க் ஷேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அது ராகின்னு அவங்க கண்டிப்பாக சொல்லவே மாட்டாங்க. ஏதோ அம்மா வந்து ஹாட் சாக்லேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் குடிப்பாங்க. ரொம்ப ஹெல்தி. டெஃபினட்டாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். லலிதா ஜுவல்லரி எஸ்டிமேட் ஸ்லிப்பும் நகை போட்டோவும் வச்சு டி நகர் மார்க்கெட்ல எந்த கடையில வேணா கம்பேர் பண்ணுங்க. எல்லா கடையும் பக்கத்துல தான் இருக்கு. எங்க விலை கம்மியோ அங்க வாங்குங்க. அன்போட வரவேற்கிறேன். மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்று நோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.